ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக வரைபடத்தில் ஒரு சிறிய கூடு போல தெரியும் அந்த நீர்ப்பரப்பு இன்று உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிக்கும் ஒரு கயிறாக மாறி இருக்கின்றது. அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. உலகின் 30% கச்சா எண்ணெய் இந்த ஒற்றை பாதை வழியாகத்தான் பயணிக்கிறது. கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் நிலவும் பதற்றம் ஏதோ ஒரு பெரும் போருக்கான அச்சத்தை விதைக்கிறது. ஆனால் இந்த போரில் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் மட்டும் ஆயுதங்கள் அல்ல, ரகசிய ஒப்பந்தங்களும் ராஜதந்திர துரோகங்களும் தான் இங்கே முதன்மை ஆயுதங்களாக மாறி நிற்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி குண்டை தூக்கி போடுகிறார். சீனா இனி ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்காது, சீனா எங்களுடன் கைகோர்த்து விட்டது என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். பல ஆண்டுகளாக ஈரானின் முதுகெலும்பாக இருந்த இந்த சீனா திடீரென ஈரானை கைவிட்டு விட்டதா, அல்லது இது உலக ஏமாற்ற ட்ரம்ப் ஆடும் நாடகமா? ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே 25 ஆண்டுகால நீண்டகால மூலோபாய ஒப்பந்தம் இருக்கிறது. ஈரான் எங்களுக்கு உற்ற நண்பன் என்று சொல்லி வந்த சீனா நேற்று ஒரு அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஹார்மோஸ் நீரிணையை ஒரு சர்வதேச கடல் வழி பாதை என்று வெளிப்படையாக அறிவிக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. ஈரான் என்ன சொல்கிறது? ஹார்மோஸ் எங்கள் வீட்டு வாசல். அதாவது ஈரானை பொறுத்தவரை ஹார்மோஸ் என்பது அவர்களது தார்மீக உரிமை. ஈரானை பொறுத்தவரை ஹார்மோஸ் என்பது அவர்களுக்கு சொந்தமானது. அதனால் அதை மூடும் அதிகாரம் எங்களுக்கு உண்டு என்கிறது ஈரான். ஆனால் சீனா என்ன சொல்கிறது? இல்லை, இது உலகிற்கு சொந்தமான பாதை, இங்கே தடை இருக்கக்கூடாது என்கிறது. சீனாவின் இந்த ஒற்றை வார்த்தை ஈரான் இவ்வளவு காலம் எதை நியாயப்படுத்தி கொண்டிருந்ததோ அதை நியாயமற்றது என சொல்லுவது போல ஆகிவிட்டது. உண்மை என்னவென்றால், ஒரு தரப்பினர் இது அமெரிக்கா இப்பொழுது ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டதனால் சீனா சொல்லும் வார்த்தை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், இன்னொரு தரப்பினர் உண்மையில் இது ஈரான் இந்த பாதையை கைவிட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும் என்பதற்காக சீனா இவ்வாறு சொல்லுகின்றது என சொல்லி வருகின்றனர். ஆனால் ஈரானை விட சீனா தான் அதிகம் பாதிக்கும். இந்த ஹார்மோஸ் பாதை மூடப்பட்டால் தனது சுயநலத்திற்காக ஈரானின் உரிமைகளை சீனா விட்டு கொடுத்து விட்டதா, அல்லது அமெரிக்காவுடன் சீனா ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டு விட்டதா? இதுதான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக மாறிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் கணிக்க முடியாத அரசியல்வாதி என பலரும் சொல்லி வந்தாலும் அவர் சொல்கிறார், சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்னிடம் உறுதி அளித்து விட்டார், அவர்கள் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்ப மாட்டார்கள் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச கடல் வழி பாதை. அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது சீனாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நான் ஹார்மோஸ் நீரிணையை திறந்த பின்னர் எனக்கு அவர்கள் ராஜ மரியாதை தருவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த இந்த வார்த்தைகள் அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மறைமுக அர்த்தம் என்ன? உண்மையிலேயே சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கவில்லையா? புள்ளி விவரங்கள் வேறு கதையை சொல்லுகின்றன. ஈரானின் ஏவுகணைகளிலும் ட்ரோன்களிலும் பயன்படுத்தப்படும் பல தொழில்நுட்பங்கள் சீனாவிடமிருந்தே பெறப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஆயுதங்களை கொடுக்கவில்லை, சிவிலியன்ஸ் பயன்பாட்டிற்காக பொருட்களை தான் கொடுக்கிறோம் என்று சீனா சாதுரியமாக தப்பித்துக் கொள்கிறதா? ஆனால் ட்ரம்ப் சொல்வது போல சீனா முழுமையாக தனது விநியோகத்தை நிறுத்தினால் ஈரானின் இராணுவ பலம் பாதியாக குறைந்துவிடும். அமெரிக்காவுடனான வர்த்தக போரை தவிர்க்க சீனா ஈரானை பலி கொடுக்க துணிந்து விட்டதா? யாரையும் நம்பாதே என்பதுதான் உலக அரசியலில் முதல் விதி. இன்று ஈரான் அந்த விதியை தனது இரத்தத்தால் உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டதா என்ற கேள்விதான் இன்று ஒட்டுமொத்த உலகமெங்கும் எழும்பியுள்ளது. இப்பொழுது பாகிஸ்தானில் இருந்து மத்தியஸ்தம் செய்ய ஒரு குழு ஈரானின் தலைநகரான தெஹரான் பகுதிக்கு வந்து இறங்கியுள்ளது. அந்த குழு அமெரிக்காவின் கட்டளைகளை ஏற்று வந்திருப்பதாகவும் அமெரிக்கா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காகத்தான் வந்திருக்கென்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், அமெரிக்கா ஒரு புறம் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக தெரிந்தாலும், இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய சதுரங்க ஆட்டம் என்பது வேறு வகையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் அல்லது சீனாவை தனக்கு ஏற்றாற் போல பேச வைப்பதன் மூலமாக அமெரிக்கா ஈரானை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த திட்டமிட்டு விட்டதா? இந்த சதுரங்க ஆட்டத்தில் திடீரென ஒரு புதிய காய் நுழைகிறது. அதுதான் பாகிஸ்தான். சவுதி அரேபியாவிற்கு 13,000 பாகிஸ்தான் வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அமெரிக்காவிற்கு ஏதுவான ஒரு நாடு ஈரானுடன் மத்தியஸ்தம் செய்வதற்காக வந்து நிற்கின்றது.
அதுதான் பாகிஸ்தான். அதே பாகிஸ்தான் நான் நடுநிலைமையாக நிற்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருபுறம் சவுதி அரேபியாவிற்கு 13,000 வீரர்களையும் 18 போர் விமானங்களையும் அனுப்பி வைத்துள்ளது. அதாவது ஒரு போருக்கு தேவையான நகர்த்தல்களை, சவுதி அரேபியாவிற்கு தேவையான உதவியை செய்வதற்காக பாகிஸ்தான் தனது 13,000 போர் வீரர்களை அனுப்பி வைத்துள்ளது. உண்மையில் இது ஒரு நடுநிலையாளன் செய்யக்கூடிய செயலா என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த நிலையில் ஒட்டுமொத்த உலக மக்களும் கேட்கும் ஒரே கேள்வி, பாகிஸ்தான் உண்மையில் நடுநிலையாகத்தான் செயற்படுகிறதா அல்லது ஒரு சார்பாக அமெரிக்காவிற்கு ஏற்றாற் போல செயற்பட போகிறதா? ஈரான் இப்பொழுது தனித்து விடப்பட்டு விட்டதா? சீனாவிற்கும் ஈரானுக்கும் இடையே இருந்த நட்பு முறிந்து விட்டதா? அல்லது சீனா ஈரானை கலட்டி விட்டு அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து விட்டதா? தன்னுடைய பொருளாதார லாபத்திற்காகவும் தன்னுடைய வியாபார போட்டிக்காகவும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து விட்டதா சீனா? இந்த கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. ஈரானை சுற்றி ஒரு பெரும் சதிவலை பின்னப்படுகிறது. அமெரிக்கா முன் நின்று வழி நடத்த சீனா மௌனமாக சம்மதம் தெரிவிக்க பாகிஸ்தான் போன்ற நாடுகள் களத்தில் இறங்க ஈரான் தனித்து விடப்படுகின்றதா? அல்லது யாருக்கும் தெரியாமல் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் பேய் கப்பல்கள் மூலம் நடத்தப்பட போகின்றதா? அதாவது கோஸ்ட் ஷிப் எனப்படக்கூடிய அந்த கப்பல்கள் மூலம் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் நடத்தப்பட போகின்றதா? இந்த கேள்வி உலகம் முழுவதும் எழும்பியுள்ளது. அதற்கான காரணம், ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் கண்களுக்கு மண்ணை தூவிவிட்டு ஒரு சில கப்பல்கள், அந்த கப்பல்களுடைய உரிமையாளர்கள் யார் என தெரியவில்லை, அந்த கப்பல் எங்கிருந்து வருகின்றது என தெரியவில்லை, அந்த கப்பல் எங்கே செல்ல போகின்றது என தெரியவில்லை. ஆனால் ஹார்முஸ் நீரிணை பகுதியை அந்த கப்பல்கள் தாண்டி உள்ளது. அந்த கப்பல்கள் எதை சுமந்து சென்றுள்ளது, அந்த கப்பல்கள் யாருடையது, எதுவும் தெரியவில்லை. உண்மை என்னடா பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறதன்படி பார்த்தா அது ஈரானுக்கு சொந்தமானது, அல்லது ஈரானுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள், அல்லது சீனாவுக்கு சொந்தமான கப்பல்கள், சீனாவிடமிருந்து ஈரானுக்கு பொருட்களை ஏற்றி வந்துள்ள கப்பல்கள் என சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த கப்பல்கள் எதை கொண்டு வந்துள்ளது, அந்த கப்பல்கள் என்ன செய்ய போகின்றது, இதுவரை அது மர்மமாகத்தான் இருக்கின்றது. அதிகார போட்டியில் தர்மத்திற்கு இடமில்லை என்று சொல்வார்கள். சீனா ஈரானை கைவிட்டது என்பது ஒரு பகுதி உண்மையாக இருந்தாலும் சீனா ஈரானை முழுமையாக அழியவும் விடாது. ஏனென்றால் ஈரான் அழிந்தால் அமெரிக்கா அந்த பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்தும். சீனாவிற்கு இது நன்றாக தெரியும். ட்ரம் சொல்வது போல இது ஒரு பெரிய வெற்றி அல்ல, இது ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே. ஹார்முஸ் நீர்நிலையில் இன்று நிலவும் அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் இருக்கும் மௌனம் போல தெரிகின்றது. சீனா தனது லாபத்தை பார்க்கிறது, அமெரிக்கா தனது அதிகாரத்தை பார்க்கிறது, பாகிஸ்தான் தனது பொருளாதாரத்தை பார்க்கிறது. ஆனால் இந்த போரில் பாதிக்கப்பட போவது சாதாரண உலக மக்கள் மட்டும்தான். பெட்ரோல் விலை உயர்வு முதல் உலகப் போர் அச்சம் வரை அனைத்தும் நம் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றன. ஹார்முஸ் திறக்கப்படலாம், ஆனால் நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கையின் கதவுகள் மூடப்பட்டு தான் இருக்கின்றது. மத்தியஸ்தம் செய்ய வந்துள்ள பாகிஸ்தான் உண்மையில் ஒரு சார்பாக செயற்படுகின்றது என்ற கேள்வி மக்கள் மனதில் எழும்பி இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்படியான சூழலில் பாகிஸ்தான் தனது 13,000 போர் வீரர்களை சவுதி அரேபியாவிற்கு அனுப்பியதும், அதே பாகிஸ்தான் தனது பேச்சுவார்த்தை குழுவை ஈரானுக்கு அனுப்பியிருப்பதும் எந்த வகையில் ஒற்று போகின்றது? எந்த வகையில் இது நியாயமாக இருக்க போகின்றது? எந்த வகையில் இது உலக மக்களுக்கு நன்மை தரப்போகின்றது? இந்த போர் என்ன ஆனாலும், இந்த போருடைய விளைவுகள் எதை கொடுத்தாலும், இந்த போர் என்ன பரிமாணத்தை எடுத்தாலும், இந்த போர் நமக்கு தரப்போவது அழிவு மட்டும்தான். இந்த போரால் இன்று எவ்வளவு தூரம் உலக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். வெறும் 2 வார கால போர் நிறுத்தத்தில் இருப்பது ஒட்டுமொத்த போர் நிறுத்தமாக இனி உலகம் முழுவதும் அமைதி பரவ வேண்டும். இது ஐபிசி தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.